ஒரு காலை வேளையில விஜயநகர அரசவையில 2 ஏழை விவசாயிகள் உள்ள வந்தாங்க. அவங்க கையில ஒரு தங்க அன்னச்சிலை இருந்துச்சு. அதை பார்த்த அனைவரும் வாய் பிளந்து நின்னாங்க. அந்த சிலையில வைரமும் மாணிக்கமும் மரகதமும் பழிச்சிட்டுச்சு. எல்லாரும் ஆச்சரியத்துல உறைஞ்சு நின்னாங்க. மன்னர் கிருஷ்ணதேவராயர் முன்னே குனிஞ்சு கேட்டாரு, நீங்க யாரு, என்ன வேணும்? ராமு சொன்னா, மன்னா, கடந்த மாசம் மழையில சாமுவோட பயிர் நாசமாச்சு. நான் அவனுக்கு என்னோட நிலத்தை கொடுத்தேன். அங்க தோண்டும் போது இந்த தங்க அன்னம் கிடைச்சது. சாமு சிலைய ராமுவிடம் தள்ளினான். இது உன் நிலத்துல கிடைச்சது, உனக்கே சொந்தம். ராமு திரும்பவும் தள்ளினான். நீ கண்டுபிடிச்ச, உனக்கே சொந்தம். மன்னர் சிரிப்பை அடக்கிக்கிட்டாரு. மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரசவையை பார்த்தாரு. இந்த சிலை யாருக்கு சொந்தம்னு யாரால தீர்மானிக்க முடியும்? இருவரும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, யாரும் வாங்க மறிக்கிறாங்கன்னு சொன்னாரு. அப்போ அரசவை பூசாரி சதுர் பண்டிதர் நடந்து வந்தாரு. கண்ணை மூடி பக்தி நடிச்சாரு. ஆனா அவரோட ஒரு கண் தங்க அன்னத்தையே பார்த்துட்டு இருந்துச்சு. மன்னா, இது தெய்வ அடையாளம், என்னிடம் கொடுங்கன்னு கேட்டாரு. அடுத்து கஜானா அதிகாரி எழுந்தார். மன்னா, இந்த சிலை அரச கஜானாவுக்கு சேரணும்னு சொன்னார். மன்னர் தலையாட்டினாரு. 2 பேர் யோசனையும் அவருக்கு பிடிக்கல. மன்னர் மெதுவா தென்னாலிராமனை திரும்பி பார்த்தாரு. தென்னாலி, உன் யோசனை என்னன்னு கேட்டாரு. தென்னாலி ஒரு சின்ன புன்னகையோட முன்னே வந்தான். அரசவை முழுக்க அமைதியாச்சு. தென்னாலி சொன்னான், இந்த சிலையை ஏலம் விடுங்க. அந்த பணத்தால் நகரின் நடுவில ஒரு அழகான தோட்டம் கட்டுங்க. நடுவில ஒரு தூண், அதுல இந்த 2 நண்பர்களோட கதையை எழுதுங்க. ராமுவும் சாமுவும் கண்கள் கலங்க ஒருத்தர் பார்த்தாங்க. 2 பேரும் மனசார நன்றி சொன்னாங்க. இதுதான் நாங்க விரும்பினதுன்னு கைகளை கூப்பிக்கிட்டாங்க. தங்க அன்னம் அவங்களுக்காக உலகுக்கே தெரியும். மன்னர் கை தட்டினாரு. அரசவை முழுக்க கைத்தட்டல் எழுந்துச்சு. தென்னாலி தாழ்மையா தலை குனிஞ்சான். சதுர் பண்டிதரும் கஜானா அதிகாரியும் தலை கவிழ்ந்து நின்னாங்க. நேர்மையான அறிவுதான் வெல்லும். தென்னாலி சொன்னான், உண்மையான நட்பு என்னன்னா யார் அதிகமா வாங்குவாங்கன்னு பார்க்கறது இல்ல, யார் அதிகமா கொடுப்பாங்கன்னு பார்க்கறது தான் உண்மையான நட்பு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு கதையோட சீக்கிரம் சந்திப்போம். நன்றி.